கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தொகை கொண்டது இந்த சென்னை மாநகரம். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு தகவல்கள், ஒவ்வொரு வரலாறு புதிஞ்சிருக்கக்கூடியது. தாயகம் கவி அவர் தான் இதில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். சேகர் பாபு கொஞ்சம் இவர் கூட முட்டல் மோதல் இருக்கிறதுனால இந்த முறை சென்னை மேயர் பிரியாவை களமிறக்கலாமா? இது திமுகக்குள்ளே இப்படி சில பேர் முயற்சி செய்யும்போது ஒருவேளை கூட்டணிக்கும் இந்த தொகுதியை கொடுக்கப்படலாம். ஏன்னா செல்வ பிறந்தகை ஒருவேளை ஸ்ரீபெரும்புதூர் இல்லைன்னா இந்த முறையும் கூட்டணி பக்கமே அதிமுக. சென்னையில் திமுகவின் கோட்டைன்னு சொன்னால் அது எழும்பூர் தனி தொகுதி தான். அதிமுக ஒரு முறை கூட இந்த தொகுதியில் பருத்தி இளமுழுதியோட மகன் பருத்தி இளம் திரும்பியும் திருவிக்கா நகர் தனியோ பெரும்பாலும் ஜெயக்குமார் வேறு தொகுதியை அவர் வந்து சூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான. இப்போ திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. கொரோனா காலத்தில் அவர் பேசின பேச்சுக்கள் வந்து இந்த மார்வாடிகள் மத்தியில். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சென்னை மாவட்ட தேர்தல் கள நிலவரத்துடைய அடுத்த பகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீண்ட நெடிய ஒரு வரலாற்று பின்புலத்தை உள்ளடக்கியது சென்னை மாநகரம். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு தகவல்கள், ஒவ்வொரு வரலாறு புதிஞ்சிருக்கக்கூடியது இந்த மாநகரத்தில் ஒரு சிறப்பு. இங்கே வங்காள விரிகுடா கடல் இருக்குது. அப்புறம் கிண்டி சிறுவர் பூங்கா, ஐஐடி, அந்த கிண்டி கவர்னர் மாளிகையில் பார்த்தா காடு அடங்கியிருக்கு. பல்லாவரம் மலை, பரங்கி மலை 2 மலை இருக்குது. இதை தாண்டி கூவம், அடையாறு, கொசஸ்தலை 3 ஆறுகள் ஓடுது. செம்பரம்பாக்கம், புழல் அப்படின்ற மாதிரின பெரிய ஏரிகள் இருக்குது. இந்த நகரில் இல்லாதது தான் என்ன அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு இயற்கை வளங்களும் அவ்வளோ ஒரு மனித வளமும் உள்ளடக்கியது. கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தொகை கொண்டது இந்த சென்னை மாநகரம். வரலாற்றில் பெரிய அளவுக்கு தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. பல்லவர்களுடைய பெருமையாக முக்கியமான துறைமுகமான மயிலாப்பூர் இங்கே இருந்திருக்கு. அப்புறம் சுந்தரர் பாடல் பெற்ற தலங்கள் இங்கே இருந்திருக்கு. 1500களில் பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர் வராங்க. அவங்க வந்துட்டு இங்கே பழவேற்காட்டில் லேண்ட் ஆகிட்டு சென்னையை எக்ஸ்பான்ஷனுக்கு அவங்க வித்திடுறாங்க. புனித தோமையார், அது இயேசுடைய 12 சீடர்களில் ஒருத்தரான செயின்ட் தாமஸ் இங்கே வந்திருக்கிறதா சொல்லப்படுது. பரங்கி மலை, செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே அவருடைய கல்லறை இருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல் அவர் பேரில் தான் போர்த்துகீசியர்கள் வந்து செயின்ட் தோம் அப்படின்ற மாதிரியான சாந்தோம் என்ற ஒரு நகரத்தை உருவாக்குனாங்க. அதன் பிறகு 1639 ஆகஸ்ட் 22 இந்த மாநகருக்கு ஒரு முக்கியமான ஒரு அடித்தளத்தை ஆங்கிலேயர்கள் ஃப்ரான்சிஸ் டே அண்ட் ஆண்ட்ரூ கோகன் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே மயிலாப்பூர், திருவான்மியூர், திருவெற்றியூர், திருவல்லிக்கேணி இந்த மாதிரியான கிராமங்கள் இருந்திருக்கு. பக்கத்தில் எழும்பூர், புரசைவாக்கம், பெரம்பூர், அயன்புரம் இந்த மாதிரியான முக்கியமான கிராமங்களாக இருந்திருக்கு. இதெல்லாம் பின்னாடி ஒன்றுக்குள்ளே ஒன்றா சேர்த்து ஒரு இன்றைய சென்னை மாநகரமாக உருவாகிருக்கு. ஒரு துறைமுகம் இந்த இடத்துல ஒரு முக்கிய பங்கை வகிச்சிருக்கு. அது தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த துறைமுகம் இருந்திருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு வட்டார வழக்குகள் இருக்கு இல்லையா, அதுபோல் இந்த துறைமுகத்தால் உருவான வணிக மொழியான மெட்ராஸ் பாஷை அப்படின்றதும் இந்த நகரத்தோட ஒரு தனிச்சிறப்பாக இருக்குது. ஆசியாவுடைய டெட்ராய்ட் அப்படின்ற அளவுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு திறன் பெற்ற ஒரு நகரமாக இது இருக்குது. மென்பொருள் தலைநகராகவும் இது இருக்குது. கல்வி, மகளிர் மேம்பாடு, அரசியலில் வந்துட்டு பல்வேறு புதுமைகள், முன்னோடி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. திரும்பி திசையெல்லாம் மேம்பாலங்கள் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மாநகராக தான் சென்னை மாநகரம் திகழுது. இதில் இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரத்தை இப்போ பார்ப்போம். சென்னை மாநகரம் வந்துட்டு வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான அளவுகளில் இருந்திருக்கு. இப்போது 16 சட்டமன்ற தொகுதிகள் சென்னை மாவட்டத்துக்குள் அடங்கியிருக்கு. ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக்கா நகர் தனித்தொகுதி, எழும்பூர் தனித்தொகுதி, ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி. ஒரு காலத்தில் சேப்பாக்கம் மட்டும் தனியாக இருந்தது, அப்புறம் திருவல்லிக்கேணி இணைச்சி சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி. இதுதான் இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு. மொத்தம் 16. இதில் 2 வந்து திருவிக்கா நகரும் எழும்பூரும் தனி தொகுதியாக இருக்குது. எஞ்சிய 14 பொது தொகுதிகளாக இருக்குது. திருவிக்கா நகர் தனி தொகுதி இதுவும் புதுசாக உருவாக்கப்பட்டது. 2014 தான் உருவாக்கப்பட்டது. எழும்பூர், பெரம்பூர்லேருந்து சில வார்டுகள் எடுக்கிறாங்க. அப்புறம் நீக்கப்பட்ட புரஷவாக்க தொகுதியிலேருந்து சில பகுதியில் எடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து தான் இந்த தொகுதி உருவாக்கப்படுது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 37, 38, 39, 40, 41 இந்த வார்டுகள் இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல்
59, 60 இந்த வார்டுகளும் இருக்குது. 97, 98, 99 இந்த வார்டுகளும் இந்த திருவிக நகர் தனி தொகுதிக்குள்ளே தான் வருது. இந்தியாவிலேயே முதலாவது தொழிற்சங்கம் உருவானது பார்த்திங்கன்னா இங்கே பின்னி மில்ல தான். ஒரு காலத்தில் சென்னையோட அடையாளமாக இருந்தது. இப்போ அது மூடப்பட்டு விட்டது. அந்த தொழிற்சங்கத்தை உருவாக்கியவர்களில் முக்கியமான ஒருத்தர் தமிழறிஞர் திரு கல்யாண சுந்தரனார். அவர் பேரில் தான் இந்த தொகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. திருவிக, இதுதான் திரு கல்யாண சுந்தரனார். இந்த தொகுதி அவருடைய பேரில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதிக்குள்ள அந்த பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டு, ஜமாலியா, மங்களாபுரம், ஆடுதொட்டி, கன்னியாபுரம், இந்த மூலிகை பூங்கா, புளியந்தோப்பு, ஸ்டேகான் ரோடு, அலெக்சாண்டர் தெரு, ஓட்டேரி, எஸ்எஸ் புரம், டோபிகானா, கேஎம் கார்டன், டிகாஸ்டர் ரோடு, அப்புறம் வாழை மாநகர், இதெல்லாம் இந்த தொகுதியுடைய முக்கியமான இடங்கள். ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களும் கணிசமாக இந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த தொகுதியில் ஒரு முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு, 2 முறை திமுக. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தாயகம் கவி அவர் தான் இதில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அதிமுகவில். ஆனால் சேகர்பாபு கொஞ்சம் இவர் கூட முட்டல் மோதல் இருக்கிறதுனால இந்த முறை திருவிக நகர் தொகுதிக்குள்ளே தன்னுடைய ஆதரவாளரான சென்னை மேயர் பிரியாவை களமிறக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் சேகர்பாபு இருக்கார். அதே போல் எழும்பூர் தொகுதியோட மிக முக்கியமான அடையாளமாக இருந்த பருதி இளம்முழுதி திமுக இருந்தார் இல்லையா, அவருடைய மகன் பருதி இளம் சுருதி அவரும் எழும்பூர் தொகுதியிலையோ இல்லை திருவிக நகர் தனி தொகுதியிலையோ சீட்டு கேட்கணுன்றது அவரும் கடினமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இது திமுகக்குள்ளே இப்படி சில பேர் முயற்சி செய்யும்போது ஒருவேளை கூட்டணிக்கும் இந்த தொகுதியை கொடுக்கப்படலாம். ஏன்னா கடந்த முறை 16 சட்டமன்ற தொகுதியில் சென்னையில் 15 திமுக, 1 வேளச்சேரி மட்டும் காங்கிரஸ் கொடுத்தாங்க. அதேபோல் இந்த முறை ஒரே ஒன்று காங்கிரஸ் கொடுக்கலாம், ஒன்று எழும்பூர்னா எழும்பூர் திமுக கோட்டைன்றதுனால அதை கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில் திருவிக நகர் தனி தொகுதியை வந்துட்டு காங்கிரஸ் வசம் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் ஓடுது. செல்வ பிறந்தகை ஒருவேளை ஸ்ரீபெரும்புதூரில் இல்லைன்னா இந்த தொகுதியில் நிற்கலாமா அப்படின்ற ஒரு சின்ன கணக்கம் இருக்குது. அது இன்னும் முடிவாகவில்லை. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் தாயகம் கவி தலைமையோட ரொம்பவே நெருக்கமாக இருக்கார். அதே போல் சேகர்பாபுடைய ஆதரவு பெற்ற மேயர் பிரியா இருக்காங்க. பருதி இளம் சுருதி முயற்சிக்கிறார். இதுதான் அங்கே இருக்கக்கூடியது. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. கல்யாணின்றவங்க நின்றாங்க, வெற்றி பெறவில்லை. இந்த முறையும் கூட்டணி பக்கமே அதிமுக இதனை தள்ளிவிட்டுரும். அடுத்தபடியாக எழும்பூர் தனி தொகுதி 1957 இந்த தொகுதி செயல்பாட்டில் இருக்குது. உண்மையிலேயே சென்னையில் திமுகவின் கோட்டைன்னு சொன்னால் அது எழும்பூர் தனி தொகுதி தான். அதிமுக ஒரு முறை கூட இந்த தொகுதியில் இத்தனை ஆண்டுகளில் வெற்றி பெற்றதில்லை. திமுகவுடைய பருதி இளம்வழுதி மட்டும் இந்த தொகுதியில் 5 முறை வெற்றி பெற்ற இருக்காருன்ற ஒரு சாதனை அவருக்கு இருக்குது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 42, 45, 46, 47 இந்த வார்டுகள்லாம் இந்த தொகுதிக்குள்ளே அடங்கும். அதே போல் 61, 71, 72, அப்புறம் 100லேருந்து 100, 101, 102, 103, 104, 105, 106 இந்த வார்டுகள்லாம் எழும்பூர் தனி தொகுதிக்குள்ளே வருது. திமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த முறை சிட்டிங் எம்எல்ஏ பரந்தாமன். இவருக்கும் வழக்கம் போல் மாவட்ட செயலாளர்கிட்ட சில பெரிய அளவுக்கு நெருக்கம் இல்லை, கொஞ்சம் இணக்கமான போக்கு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவர் தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். ஒரு தனித்துவ அடையாளங்களோட தாயகம் கவியும் இருக்கார், பரந்தாமன் இருக்கார். அதனால் இவங்க இந்த முறை மீண்டும் சீட்டு கேட்பாங்க. அதே போல் பருதி இளம்முழுதியோட மகன் பருதி இளம் சுருதியும் திருவிக நகர் தனியோ இல்லாட்டி எழும்பூர் தனியோ ரெண்டுத்தையும் ஏதோ ஒன்றுத்தையும் அவர் கேட்க ஒரு முயற்சி இருக்குது. கடந்த முறை அதிமுக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஜான் பாண்டியன் இங்கே நிறுத்த வைக்கப்பட்டார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியல. இந்த முறையும் அதிமுகவில் வேறு எதுவும் கூட்டணி கட்சிக்கு தான் இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக ராயபுரம், இந்த தொகுதிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஏன்னா தென்னிந்தியாவிலேயே முதலாவது ரயில் ஓடினது இந்த ராயபுரத்தில் தான். ராயபுரத்துலேருந்து வாலாஜாக்கு 1856 ரயில் இயக்கப்பட்டது. இதை ஒரு 3வது ரயில் முனையமாக சென்னையில் மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையும் ரொம்ப நீண்ட காலமாக இருக்குது. அப்படி ஆக்கும் பட்சத்தில் இதில் ஒரு தொழில் வளர்ச்சி பெருகும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை. ஆனால் இன்னும் அதுக்கான பணிகள் முழுமையாக செய்யப்படவில்லை. 1977 இந்த தொகுதி உருவானதுலேருந்து இந்த தொகுதியில் திமுக 6 முறை ஜெயிச்சிருக்கு. தொடர்ச்சியாக 4 முறை 2001 2016 வரைக்கும் டி ஜெயக்குமார் இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற ஒரு பெருமை அவருக்கு உண்டு. இந்த தொகுதிக்குள்ளே தான் வடசென்னையிலேயே பெரிய ஆஸ்பத்திரியான பெரிய ஆஸ்பத்திரி, ஸ்டான்லி, ஆர்எஸ்ஆர்எம் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது. இந்த ஆஸ்பத்திரிகளெலாம் தரம் உயர்த்தணும், அப்புறம் இந்த குடிநீர் பிரச்சனையை சரி பண்ணணும், அந்த பழுதடைந்த சாலைகளை வந்துட்டு சரி செய்யணுன்றது இந்த மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகளாக இருந்துட்டு வருது. இந்த தொகுதிக்குள்ளே ஒரு 55% அளவுக்கு மீனவர்கள் வாக்குகள் இருக்குது. அப்புறம் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் ஒரு 40,000 வாக்கு இருக்குது. இதை தாண்டி நாடார், வன்னியர், ஆதி திராவிடர், சிறுபான்மையினர் இப்படியான வாக்குகளும் இந்த இடத்துல பரவலாக இருக்குது. ஆட்டுத்தொடி, கெனால் ரோடு இந்த பகுதியில் கொஞ்சம் கிறிஸ்தவ வாக்குகளும், லாலாகுண்டா, பாண்டியன் தேட்டர் இந்த பக்கம்லாம் ஒரு இஸ்லாமியர் வாக்குகளும் இங்கே கொஞ்சம் கணிசமாகவே இருக்குது. இப்போ திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐட்ரி மூர்த்தி, ஒரு தொழிலதிபர், ஒரு ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். கடந்த முறை அதிமுகவுடைய டி ஜெயக்குமாரை வீழ்த்தி வெற்றி பெற்றவர். அந்த இடத்துல சுரங்கப்பாதையில்
தண்ணீர் ஒழுகும் பிரச்சனை வந்துட்டு ஐஐடி மாணவர்களை வச்சுட்டு அவர் சரி பண்ண விஷயம் வந்துட்டு தொகுதிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. இருந்தாலும் ஒரு எலிட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர் அப்படின்றது அவர் மீதான ஒரு பிம்பம். இறங்கி வேலை செய்கிறதுன்றது பெரிய அளவுக்கு கட்சியின் நிர்வாகிகிட்ட இல்லைன்றது அவர் மீதான ஒரு விமர்சனம். இந்த எம்சி ரோடு பகுதியில் வந்துட்டு வீடுகளை கட்டி தருவேன்ட்டு கடந்த தேர்தலப்போ வாக்குறுதி கொடுத்தாரு, அதை நிறைவேற்றி தரல அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்குது. இந்த முறை மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்றதுலப்போ ஒரு மாற்று கருத்து 20 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா டி ஜெயக்குமாரே வெற்றி பெற்றவர் என்ற அடிப்படையில் மீண்டும் அவர் முயற்சிப்பார், கண்டிப்பாக சீட்டு கேட்பார், சீட்டு தருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ஒருவேளை அந்த இடத்துல வேறு யாரானும் திமுகலேருந்து நிறுத்தப்படுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்குன்றதை நம்மளால் மறுக்க முடியாது. கடந்த முறை இந்த தேர்தலில் நின்று வெற்றி வாய்ப்பு இழந்து பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார் ஒரு அதிமுக ஒன் ஆஃப் த பிக் டைக்கூன். ஆனால் அவர் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அதிகமாக விமர்சித்தவர் அவர் தான். இந்த முறை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியோடு போயிட்டு தொகுதிக்குள்ளே அவர் வந்துட்டு நின்று வாக்கு கேட்பது என்பது அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை தரக்கூடும். அதனால் தன்னுடைய நீண்ட நெடிய இந்த தொகுதிக்குள்ளே இருந்து அவர் விடைபெற்று வேறொரு தொகுதியும் மாறுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்குது. இல்லைன்றால் தனது மகனையும் இந்த தொகுதிக்குள்ளே அவர் கிளம்பிருக்கும் ஒரு கூடும். ஜெயக்குமாரும் கேட்கலாம், அவர் மகனும் நிறுத்தப்படலாம். பெரும்பாலும் ஜெயக்குமார் வேறு தொகுதியை அவர் வந்துட்டு சூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அங்கேருந்து வருது. ஸோ திமுகக்குள்ளே ஐடி மூர்த்தி அவர் மீண்டும் சீட்டு கேட்பார். அதே சமயத்தில் வேறொரு நபரை தேர்வு செய்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் போவதாக சொல்லப்படுது. மறுபுறம் அதிமுகவில் ஜெயக்குமார் நிற்பதற்கான ஒரு சின்ன தயக்கமும் இருந்துகிட்ருக்கு. இதுதான் ராயபுரத்துடைய தற்போதைய நிலைமை. அடுத்தபடியாக சென்னை துறைமுகம். சென்னை மாநகருடைய வளர்ச்சியில் இந்த துறைமுகத்துடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானது. 1952 முதலாவது பொது தேர்தலேருந்து இந்த தொகுதி செயல்பாட்டில் இருக்குது. திமுக தலைவர் மறைந்த கலைஞர் கருணாநிதி 2 முறை ஜெயிச்சிருக்காரு. பொதுச்செயலாளர் இருந்த பேராசிரியர் அன்பழகன் 3 முறை ஜெயிச்சிருக்காரு. இப்படி திமுகவுடைய ஒரு முக்கிய கோட்டையாக தான் துறைமுகம் இருந்திருக்கு. 2011 மட்டும்தான் அதிமுக சேர்ந்த பழக்கருப்பையா அப்போ வந்துட்டு இங்கே நின்று வெற்றி பெற்றார். மற்றபடி இங்கே காங்கிரஸ் திமுக தான் வெற்றி பெற்று வந்திருக்கு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 இந்த வார்டுகள் இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது. கூடவே 43, 44, 48, 80 இந்த வார்டுகளும் இந்த தொகுதிக்குள்ளே தான் அடக்கம். பூக்கடை, மண்ணடி, கொத்தவால் சாவடி இது போன்ற மிக முக்கியமான நெரிசல் மிகுந்த சந்தை பகுதிகள் இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது. மார்வாடிகளும் நிறைய அளவுக்கு கணிசமாக இங்கே வசிக்கிறாங்க. குறிப்பாக இந்த தொகுதிக்குள்ளே ஒரு 30,000க்கு மேலே சிறுபான்மையினத்தை சேர்ந்த இஸ்லாமியருடைய வாக்குகள் மொத்தமாக இருக்குது. பிற மாநிலங்கள் பிற மாவட்டங்கள்லேருந்து வந்து வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகளும் அதிகம் இந்த தொகுதிக்குள்ளே காணப்படுறாங்க. ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த தொழிலாளர்களும் இந்த இடத்துல கணிசமாக நிரம்பி இருக்கிறாங்க. நிறைய ஜனசந்தடி இருக்கிறதுனால இந்த இடத்துல மல்டி லெவல் பார்க்கிங் கொஞ்சம் 2-3 தேவைப்படுதுன்றது இந்த மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இப்போ திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அமைச்சர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு 2016, 2021 இந்த 2 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் கொரோனா காலத்தில் அவர் பேசின பேச்சுக்கள் வந்து இந்த மார்வாடிகள் மத்தியில் கொஞ்சம் சர்ச்சையை உருவாக்கிச்சு. அதுக்கு பின்னாடி சரி செய்யப்பட்டாலும் அவர்கள் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றதான் உண்மை. இந்த முறை அதே தொகுதியில் நின்று சேகர்பாபு வெற்றி பெற்றால் அவர் வந்துட்டு ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யக்கூடும். அதே சமயம் இவர் ஆர்கே நகர் இப்போ எபினேசர் இருக்கார் இல்லையா, ஆர்கே நகர் தொகுதியை குறிவைத்தும் சேகர்பாபு காய நகர்த்துறதா சொல்லப்படுது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியில் இந்த பக்கம் வினோஜ் பி செல்வம் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த முறையும் அதிமுக வந்து தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கு ஏதேனும் ஒன்றுக்கு தான் இந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்யப்படும். சென்னை மாவட்ட தேர்தல் கலை நேரத்தோட 2ஆம் பகுதி இத்தோடு நிறைவு பெற்றது.